ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஒருவர் உன்மீது கோபமாக இருக்கின்றார், மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? இதை முழுவதுமாக கேள் தங்கமே. உன்மீது அதீத அன்பும் அக்கறையும் வைத்த ஒரு நபர்தான் உன்மீது இப்பொழுது அதிக கோபமாக இருக்கின்றார் என்று கூறுகின்றேன். நான் என்ன தவறு செய்தேன்? அவர் ஏன் என் மீது கோபமாக இருக்கின்றார் என்ற குழப்பம் உனக்கு இருக்கின்றது. கொஞ்சம் யோசித்துப்பார். அவர் உன்னையே உயிராக நினைத்து கொண்டிருந்தார். நீ எது சொன்னாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய ஆசைக்கு புறம்பாக அவர் எதுவுமே செய்யவில்லை. அவர் உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். ஆனால் நீயோ சில புதிய உறவுகள் வந்தவுடன் அவரை மறந்து விட்டாய். அவரிடம் பேசுவதையும் சற்று குறைத்து கொண்டாய். யார் என்று நீ நன்கு யோசித்து பார் தங்கமே. அது உனக்கு புலப்படும். நீயும் அவர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய். அது எனக்கும் நன்றாக தெரியும். ஆனால் சில புதிய உறவுகளால் நீ அவரிடம் பேசும் நேரத்தை குறைத்து கொண்டாய். ஆனால் உன்னுடைய அன்பு ஒரு நாளும் குறையவில்லை. அதை நானும் நன்கு அறிவேன். ஆனால் அவரோ புதிய உறவுகள் வந்ததினால்தான் நீ அவரை வெறுக்கின்றாய். அவரை நினைத்து பார்க்க கூட நேரம் இல்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். என்னை விட அவருக்கு வேறு உறவு தான் முக்கியம் என்று மனதளவில் நினைத்து உன் மீது கோபமாக இருக்கின்றார். அவர் இதனால் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தவில்லை. இருப்பினும் அவர் மனதால் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் மனதை நீ காயப்படுத்துவது சரியா தங்கமே? உன் மீது தானே தவறுள்ளது. நீ எதற்காக அவர் மனதை காயப்படுத்துகின்றாய்? உன்னை சுற்றி பல புதிய உறவுகள் இருந்தாலும் உனக்கு உண்மையான உறவு எது என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கோபம் நியாயமானதாகத்தான் இருக்கின்றது. சற்று யோசித்துப்பார். நீ ஒருவரின் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் வைத்திருக்கின்றார். ஆனால் அவர் முன்பு போல உன்னிடத்தில் பேசாமல் பல புதிய உறவுகள் வந்தவுடன் உன்னை வெறுத்து சென்றால் உன் மனம் படும் பாடு எவ்வளவு பெரிதாக இருக்கும். அதே போல உணர்வுத்தானே இப்பொழுது நீ விரும்பும் உன்னை விரும்பும் நபருக்கும் இருக்கும். அதை நீதானே புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உண்மையான உறவுகளும் அன்புகளும் கிடைப்பதே மிகவும் கடினமானது. அவ்வாறு உனக்கு கிடைத்த உறவோ நட்போ அன்பையோ ஒரு நாளும் தவிர்க்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் உண்மையாக ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். எனவே அவர்கள் அனைவரையும் புரிந்து நடந்து கொள்.